back friends, welcome back to Easy Biology. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா pollination. So already இந்த சாப்டர்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா pre-fertilization eventsல so gametogenesis process பார்த்திருக்கோம். Gametogenesis என்னது formation of gametes. So male gamete form ஆயாச்சு, அதே மாதிரி female gamete form ஆயிடுச்சு. Microsporogenesis, megasporogenesis டீடைலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So அதோட கண்டினியூஷன் பாத்தீங்க அப்படினா இங்க pollination. So once இந்த gamete form ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன நடக்கணும்? அந்த ரெண்டு gametesம் பாத்தீங்க அப்படினா ஒண்ணோட ஒண்ணு மீட் பண்ணனும். அந்த ரெண்டு gametes மீட் பண்ணல அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல fertilization நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி இந்த gametes வந்து மீட் பண்ணுது? So அந்த process தான் பாத்தீங்கன்னா pollination அப்படினு சொல்லுவாங்க. So pollination-க்கு definition என்ன சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படினா flower-ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்க அப்படினா இது என்ன உங்களுக்கு இது வந்து female structure. So carpel or pistil அப்படினு சொல்லுவாங்க. இது stamens னு சொல்லுவோம். So stamensல இருந்து என்ன ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு pollen grains ரிலீஸ் ஆகுது. pollen grainsங்கிறது என்ன உங்களுக்கு that is male gametes. So இந்த particular male gametes யாரை மீட் பண்ணனும்? இப்போ female gamete மீட் பண்ணனும். அப்ப அங்க இருந்து transval ஆயிட்டு அது female structure-க்கு ரீச் ஆகுது एक्चुअली. So இந்த இடத்துல ரீச் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு pollen tube டெவலப் பண்ணி fertilization எல்லாமே பண்ணும். அந்த fertilization process நம்ம நெக்ஸ்ட் இதுல பாப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த process இருக்கு இல்லையா? அதாவது transfer of pollen grains from anther to stigma. So இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பிஸ்டலோட இந்த ஹெட் போர்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு உங்களுக்கு இந்த ஹெட் போர்ஷன் என்ன உங்களுக்கு ஆந்தர் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு வந்து எப்படி இந்த pollen grains transfer ஆகுது? அப்ப transfer of pollen grains from anther to stigma is called as pollination. ஓகேங்களா? இந்த process தான். இதுல different types இருக்கு actually. So அது ரொம்ப ஈஸி தான் actually. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆட்டோகாமி, அடுத்து கைட்னோகாமி, அடுத்து ஜெனோகாமி அப்படினு சொல்லுவாங்க. சோ அதல நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஆட்டோகாமி எடுத்துக்கலாம். சோ இப்போ ஆட்டோகாமின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சிங்கிள் பிளான்ட் இருக்குது. சோ அதுல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு பர்టిక్యులர் ஃப்ளவர்ல சோ அதுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் pollen grains-ஓட ட்ரான்ஸ்ஃபர் என்ன நடக்கணும்? ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது அந்த ஃப்ளவருக்கு உள்ளேயே நடக்குது. வேற எங்கேயும் போக கிடையாது. ஒரு பர்టిక్యులர் ஃப்ளவர் இருக்குது. ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர். பைசெக்சுவல் என்னது? பைனா ரெண்டு, செக்ஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல். அப்ப ஒரே ஃப்ளவர்ல மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த பர்టిక్యులர் ஃப்ளவருக்குள்ளேயே அந்த பாலினேஷன் process நடக்குது. சோ இங்க இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த pollen grains அதே ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட்ல போய் அட்டாச் ஆகுது. இப்போ அதுக்குள்ளேயே நடந்துக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட் இருக்கு இல்லையா, பட்டாணி செடி, அதுக்கப்புறம் ரைஸ், வீட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப்னா அது தனக்கு தானே பண்ணிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ளவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே போகிறது இட் இஸ் கால்ட் ஆஸ் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கைட்னோகாமி அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்னோகாமின்னு போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக வரும். ஆனால் என்னன்னா ஒரே பிளான்ட் தான், ஆனால் ஃப்ளவர் வந்து சேம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளான்ட் ஒன்று தான், ஆனால் ஃப்ளவர் சேம் கிடையாது. இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற pollen grains வந்து அதே பிளான்ட்ல இருக்கிற இன்னொரு ஃப்ளவரில் போயிட்டு என்ன பண்ணுது உங்களுக்கு அந்த ஃபியூஷனுக்காக போய் அட்டாச் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் ஆந்தரில் இருக்கக்கூடிய pollen grains ரிலீஸ் ஆகிட்டு அதே பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட்டில் போய் அட்டாச் ஆகுது. அப்போ பிளான்ட் ஒன்று பட் ஃப்ளவர்ஸ் வந்து வேற, சேம் பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கைட்னோகாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் சொல்லும்போது அந்த ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கிறது. கிராஸ் பாலினேஷன் சொல்லும்போது ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவர் போனாலே அதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன் தான். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இது ஜெனட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகாமிக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பிளான்ட் அப்படிங்கிறது ஒன்று தான், ஒரே பிளான்ட் தான். அப்போ பேரண்ட் பிளான்ட் இதுதான் இல்லையா? ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து தான் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோகாமி இதுவும் ஒரே மாதிரி தான். ஜெனட்டிக்கலாக பெரிய வேரியேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலாக பார்க்கும்போது அது கிராஸ் பாலினேஷன். பட் உள்ளுக்குள்ளே ஜெனட்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆட்டோகாமிக்கு சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதோட ஜீன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போது, இதோட ஜீன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஏன்னா சேம் பிளான்ட்ல தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி சிமிலர் தான். ஆனால் ஃபங்க்ஷனலாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போகிறதுனால இதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லாஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வேற பிளான்ட், இது வேற பிளான்ட். ஸோ வேற பிளான்ட் சொல்லும்போது வேற ஸ்பீஷிஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹைபிஸ்கஸ் அப்படின்னா இதுவும் ஹைபிஸ்கஸ், இது ரோஸ்னா இதுவும் ரோஸ் தான்.
அப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்கும், தூரமாக வேறு இடத்துல இன்னொரு பிளான்ட் இருக்கும். அப்போ இங்கே இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் இருந்து அந்த pollen grains ரிலீஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட்லேயோ இல்லை தூரமாக இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட்லேயோ இருக்கக்கூடிய ஃபீமேலில் போயிட்டு அந்த pollen grain அட்டாச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனோகேமி ஆர் அல்லோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஜெனோகேமி அல்லோகேமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் மெய்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் தான். ஆப்வியஸ்லி அது ஏன்னா ஒரு ஃப்ளவரில் இன்னொரு ஃப்ளவருக்கு தான் போகுது. அப்போ கண்டிப்பாக அது கிராஸ் பாலினேஷன். அதே மாதிரி ஜெனட்டிக்கலாக கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வேற பிளான்ட், இது வேற பிளான்ட், இது வேற பேரண்ட், இது வேற பேரண்ட். அப்போ இதுக்கு ஜெனட்டிக் நேச்சர் வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு ஜெனட்டிக் நேச்சர் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ புது வகையான ஒரு காம்பினேஷனில் தான் அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஜெனட்டிக்கலி அது டிஃப்ரெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாலினேஷன் இருக்குது இல்லையா, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ எப்படி இந்த பிளான்ஸ் செல்ஃப் பாலினேஷனை என்கரேஜ் பண்ணுது, இல்லை கிராஸ் பாலினேஷனை என்கரேஜ் பண்ணுது, ஏதாவது அதுக்குள்ளே மெக்கானிசம் டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது செல்ஃப் பாலினேஷன் எப்படி அது ஊக்குவிக்குது, அதாவது எப்படி அது ப்ரொமோட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. ஓகேவா? அது எப்படி கிராஸ் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டில் செல்ஃப் பாலினேஷன் தான் திரும்ப திரும்ப நடக்கணும், கிராஸ் பாலினேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிது அப்படின்னா அது எப்படிலாம் கிராஸ் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேமினா ஆல்ரெடி நமக்கு தெரியாது, என்னது செல்ஃப் பாலினேஷன் தான் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான பிளான்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ கிளைஸ்டோகேமஸ்னால் என்ன மீனிங்னா க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கும். மற்றபடி நம்ம நார்மலாக ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகி பெட்டல்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டேமன்ஸு அந்த பிஸ்டல்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஆனால் கிளைஸ்டோகேமஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஃப்ளவர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கும். அந்த மொட்டுலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, நல்லா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் மெச்சூர் ஆனாலுமே ஓப்பனே ஆகாது, அந்த ஃப்ளவர்ஸ் க்ளோஸ்டாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர் க்ளோஸ்டாகவே இருந்துச்சு அப்படின்னா என்ன வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மேல் பார்ட்டோ ஃபீமேல் பார்ட்டோ என்ன அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாது, அதில் இருக்கக்கூடிய pollen grains வெளியில் வர முடியாது. அப்போ அதுக்குள்ளேயே தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு ஒரு சின்ன டயக்ராம் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ பெட்டல்ஸ் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஃப்ளவரில் இப்படி பெட்டல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ மேல் பார்ட்டும் இப்படி இருக்குது, ஃபீமேல் பார்ட்டும் உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற pollen grains என்ன ஆகணும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் போகணும், வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்டேமன்லேருந்து ரிலீஸ் ஆகிற pollen grains அது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பார்ட்டில் தான் போய் அட்டாச் ஆக முடியுமே தவிர வேறு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் தான் திரும்ப திரும்ப நடக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, கிளைஸ்டோகேமஸ் ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் என்ன, சிஎல்னு இருக்குது. ஸோ க்ளோஸ்டுக்கு ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் என்ன, சிஎல்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ இங்கேயும் சிஎல் இங்கேயும் சிஎல். அப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்க, இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் மறக்கவே மறக்காது. ஏன்னா அடுத்து சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அதில் நிறைய பேர் நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ கிளைஸ்டோகேமஸ்னால் கண்டிப்பாக அது க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் சிஎல் இங்கேயும் சிஎல், அதனால் க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கமலினா அப்படிங்கிற ஃப்ளவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஓப்பனே ஆகாது. நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே தான் இந்த டெகிசன்ஸ் எல்லாமே, டெகிசன்னா அந்த இப்போது ஆந்தர் உடஞ்சி pollen ரிலீஸ் ஆகிறது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்கும், வெளியில் ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பாலினேட்டர்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு விண்டோ, வாட்டரோ, இன்செக்ட்ஸோ, பேர்ட்ஸோ எதுவுமே தேவையில்லை. பாலினேட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் அந்த பாலினேஷன் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதான் இதில் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோகேமி. ஸோ ஹோமோகேமினா மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமோனா என்ன சொல்லுவோம், சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேமின்னு அந்த இடத்துல கேமெட்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்.
இப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதில் மேல் பார்ட் இருக்குது, ஃபீமேல் பார்ட் இருக்குன்னா அதோட மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, ரெண்டுமே சேம் டைமில் மெச்சூர் ஆகும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் ஹோமோகாமி. இதுக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்க்ரோனி ஆர் சின்க்ரோனைசேஷன். ஸோ மொபைல்லாம் சிங்க் பண்ணுற கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ என்னன்னா இன்னொரு இதில் அட்டாச் பண்ணுறது. அப்போ சின்க்ரோனைசேஷன்னா ஒன்றாக்குறது, ஒரே இது மியூச்சுவலாக இது பண்ணுறது. அப்போ ஹோமோகாமின்னு சொல்லும் போது போத் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆந்தரோட மெச்சூரிட்டி, ஸ்டிக்மாவோட மெச்சூரிட்டி, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நடக்கும். இப்படி ஒரே டைமில் மெச்சூர் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃபியூஷன் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்டேமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த இடத்துல பிஸ்டல் இருக்குது. ரெண்டுமே ஒரே டைமில் மெச்சூர் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து பாலன்ஸும் ரிலீஸ் ஆகும், இதுவும் வந்து அதுக்கு ரெடியாக இருக்குது, ரிசீவ் பண்ணுறதுக்கு இதுவும் மெச்சூர் ஆகிட்டு ரெடியாக இருக்கும். அப்போ ஈஸியாக உடனே வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு, செல்ஃப் பாலினேஷன் நடந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கு எக்ஸாம்பிள் கேத்தராந்தஸ் வின்கா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அசோசியேஷன். அதாவது ஒரு சில ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டேமன் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு ஃப்ளவர் வரைகிறோம் பாருங்க, சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஃப்ளவர் வரைகிறோம் அப்படின்னா ஸ்டேமன் இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃபீமேல் பார்ட் இன்னொரு இடத்துல தூரமாக இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா கிராஸ் பாலினேஷனுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அர்த்தம். சில கேஸில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா ஸோ மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் பக்கமாக க்ளோஸ் அசோசியேஷன், அந்த ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும்போது அந்த பாலினேஷன் ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணிவிடும் உங்களுக்கு, ஸ்டிக்மா வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்காது, வெளியில் விடாமல். அப்போ செல்ஃப் பாலினேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிராபிலிஸ். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் எப்படிலாம் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ கிராஸ் பாலினேஷன் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ டிக்ளைனி யூனிசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செல்ஃப் பாலினேஷன் ஃப்ளவர்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஃப்ளவர்ஸில் இருக்கும்போது செல்ஃப் பாலினேஷன் அது என்கரேஜ் பண்ணும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெக்சுவாலிட்டி, அதுக்கு இன்னொரு நேம் டிக்ளைனிங்கிற டெக்னிக்கல் டைம் யூஸ் பண்ணுவாங்க. யூனிசெக்சுவாலிட்டின்னு சொன்னோம்னா என்னன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எய்தர் மேல் பார்ட் இருக்கலாம், இப்போ வரைக்கும் இந்த இடத்துல ஸ்டேமன் மட்டும் இருக்குது. ஸோ இன்னொரு ஃப்ளவர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும் உங்களுக்கு, அந்த ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்கும். ஓகே, இதர் மேல் பார்ட் இருக்கலாம், இல்லை ஃபீமேல் பார்ட் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஈஷியஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஈஷியஸ் கண்டிஷன். ஸோ டைஈஷியஸ் அப்படின்னா யூனிசெக்சுவாலிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே டைஈஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டைஈஷியஸ் தான். ஏன்னா பப்பாயில் வந்து மேல் பிளான்ட் தனியாக இருக்குது, ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்குது. அப்போ அதில் என்ன யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைகோகேமி. ஸோ டைகோகேமிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். புரோட்டாண்ட்ரி அண்ட் புரோட்டோகைனின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்ரின் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ ஆண்ட்ரின் என்ன மீனிங், ஆண்ட்ரீஷியம்னு என்னது மேல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட மெச்சூரிட்டியும் ஒத்து போகாது. ஸோ புரோட்டோ ஆண்ட்ரின்னா ப்ரோனா முன்னாடின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆண்ட்ரீஷியமோட மெச்சூரிட்டி வந்து சீக்கிரமாகவே நடந்துடும். ஒரு ஃப்ளவரில் மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் ஒருவேளை பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்குது, ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளவராக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து வேற ஒரு ஃப்ளவருக்கு தான் வந்து பொலன்கிரன்ஸ் போய் ஆகணும், அது கிராஸ் பாலினேஷனாக மாறிடும். ஆனால் ஒருவேளை அது பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பைசெக்சுவல் ஃப்ளவர் மேல் பார்ட் இருக்குது, ஃபீமேல் பார்ட் இருக்குது, பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்குதுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோ ஆண்ட்ரி, அதாவது இதோட மெச்சூரிட்டி ஒரே டைமில் நடக்காது. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதோட மெச்சூரிட்டி சீக்கிரம் நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோட் ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோனானது முன்னாடி, ஆண்ட்ரினா ஆண்ட்ரிஷியம். இது வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும், இது மெச்சூர் ஆகாது. அதனால் இங்கேருந்து பொலன்கிரன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் இங்கேருந்து ரிசீவ் பண்ணாது, அட்டாச் ஆகாது, வேற ஒரு ஃப்ளவருக்கு தான் போய் ஆகணும். சில டைமில் இது லேட்டாக மெச்சூர் ஆகும், ஃபீமேல் பார்ட் சீக்கிரம் மெச்சூர் ஆகிடும். அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புரோட்டோகைனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ புரோட்டோகைனின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒய் ஒரு ஆக்சுவலாக GYNY. ஓகேவா, புரோட்டோகைனி. இதில் பார்த்தீங்கன்னா கைனீஷியம். ஓகேவா, கைனீஷியம்னா ஃபீமேல் பார்ட்னு சொல்லுவோமா. ஸோ ஃபீமேல் பார்ட் சீக்கிரம் மெச்சூர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு, வேறு எங்கேயாவது ஏரில் விண்டில் வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை அது ஈஸியாக வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இது பக்கத்தில் இங்கே என்ன ஆகலை, இது மெச்சூரே ஆகலை. அப்போ ஒரே ஃப்ளவருக்குள்ளே என்ன ஆகாது, பாலினேஷன் நடக்காது. இப்போ வேறு எங்கேயாவது இருக்க போலன் கிரெயின்ஸை அது ரிசீவ் பண்ணிவிட்டு கிராஸ் பாலினேஷனுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைகோகேமின்னு சொல்கிறது. ஸோ புரோட்டோ ஆண்ட்ரினா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரிஷியம் மெச்சூர் ஆகிடும், அப்புறமா தான் ஃபீமேல் பார்ட் மெச்சூர் ஆகும். புரோட்டோகைனா ஃபஸ்ட்டு கைனீஷியம் மெச்சூர் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் மேல் பார்ட் மெச்சூர் ஆகும். ஓகேங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மெக்கானிசம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் மெக்கானிசம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளவரில் ஒரு வேளை ரெண்டுமே ஒரே டைமில் மெச்சூர் ஆகிடுச்சு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இங்கே இருக்கிற போலன் கிரெயின்ஸ் இங்கே போயிட்டு அட்டாச் ஆனாலும் இந்த ஸ்டிக்மா என்ன பண்ணாது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணாது. அப்படியே ரிசீவ் பண்ணாலும் இதில் போலன் கிரெயின்ஸை வந்து போலன் டியூப் டெவலப் பண்ண விடாது, போலன் ஜெர்மினேஷனுக்கு அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒருவேளை இப்போ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பார்க்கும்போது ஒருவேளை ஸோ இங்கே வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் நோ ப்ராப்ளம், இங்கே வந்து மெச்சூரிட்டி டைம் வேறு மாதிரி இருக்குது நோ ப்ராப்ளம். ஒருவேளை மெச்சூரிட்டி டைம் ஒரே மாதிரி இருந்துருச்சு, பைசெக்சுவல் ஃப்ளவராக இருந்துச்சு அப்படின்னாலும் சில ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஜெனட்டிக் மெக்கானிசம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ரிலீஸ் ஆகிற போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஃபீமேல் பார்ட்டில் அட்டாச் ஆனாலும் இது என்ன பண்ணாது, ரிசீவ் பண்ணாது. அப்படியே ரிசீவ் பண்ணாலும் அந்த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் டியூப் வந்து நடக்காது. போலன் கிரெயின் வந்து டியூப் டெவலப் ஆகிட்டு மேல் கேமெட்ஸை உள்ளே அனுப்ப முடியாது, அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா ஜெனட்டிக்கலாக அதுக்கு தெரியும் நம்மளோட ஓன் ஃப்ளவர்லேருந்து தான் போலன் கிரெயின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணாது, அது வந்து ரிசீவ் பண்ணிக்காமல் ரிஜெக்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. இது எங்கேருந்து ரிசீவ் பண்ணும், வேற ஒரு ஃப்ளவர்லேருந்து வந்தால் மட்டும்தான் இது வந்து ரிசீவ் பண்ணிக்குமே தவிர ஒரே ஃப்ளவர்லேருந்து ரிசீவ் பண்ணாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அங்கே என்ன பார்த்தோம், கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். அது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுலான்னு சொல்லியிருந்தோன்னா, கிளைஸ்டோகேமஸில் சிஎல் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ். ஸோ சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஃப்ளவர்ஸ். இப்போ ஹைபஸ்கஸ் ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, நல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், நல்லா க்ளோஸ்டாக இருக்காது, நல்லா ஓப்பன் ஆகிட்டு நல்லா வெளியில் இந்த ஸ்டேமனு மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் நல்ல வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். நல்ல வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பாலினேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓப்பன் ஃப்ளவர்ஸ்னால் கண்டிப்பாக ஈஸியாக விண்டு மூலமாகவோ வாட்டர் மூலமாகவோ இன்செக்ட்ஸ் மூலமாகவோ போலன் கிரெயின்ஸ் வந்து வேற ஒரு ஃப்ளவருக்கு கேரி ஆக முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது அந்த ஓப்பன் ஃப்ளவர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து ஈஸியாக வந்து விண்டு மூலமாகவோ இதை ஒரு பாலினேட்டர்ஸ் மூலமாகவோ ஈஸியாக வந்து வேற ஒரு ஃப்ளவருக்கு கேரி ஆக முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ். இப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த கிராஸ் பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் போகும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். நம்ம செல்ஃப் பாலினேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடிங் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ பியூர் ப்ரீடிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ திரும்ப திரும்ப அதிலே வந்து நமக்கு என்ன நடக்குது, ஒரு பிளான்ட் ஒரு நல்ல பிளான்ட் இருக்குது ஒரிஜினல் வெரைட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மாடுன்னு சொல்லுவோம், ஹைப்ரிட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஜெர்சி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஆனால் நாட்டு மாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிசீஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வராது. ஓகேங்களா? ஆனால் ஹைப்ரிட்ஸ் போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீட் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா திரும்ப அந்த ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே திரும்ப உங்களுக்கு வந்து அந்த பாலினேஷன் நடக்கும்போது அந்த ஜெனட்டிக் நேச்சர் வந்து வேறு எங்கேயுமே வேற ஒரு ஜீன்ஸ் கூட இன்வால்வ் ஆகாது, மிக்ஸ் ஆகாது. அதோட ஒரிஜினல் ஜீன் தான் திரும்ப எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் வெரைட்டியாக அந்த ஒரிஜினல் வெரைட்டி அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்மளோட நாட்டு வெரைட்டி இருக்குல்ல இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். பியூர் வெரைட்டி எந்த விதமான ஹைப்ரிடும் இல்லாமல் ஒரிஜினல் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் பாலினேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது ஒன்று. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நார்மலாக கிராஸ் பாலினேஷன் போனீங்கன்னா இங்கே வேறு மாதிரி, இங்கே கம்மியான போலன் கிரெயின்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த பாலினேஷன் ஒரே ஃப்ளவருக்குள்ளே தான் நடக்க போகுது. போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியில் எங்கேயும் போக போகிறது கிடையாது. இப்படி வெளியில் போனால் தான் நமக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரே ஃப்ளவருக்குள்ளே பாலினேஷன் நடக்கிறதுனால போலன் கிரெயின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அப்போ கம்மியான போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும், நிறைய போலன் கிரெயின்ஸ் அதுக்கு தேவையில்லை. இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சீடு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா ஒரே ஃப்ளவருக்குள்ளே தான் பாலினேஷன் நடக்கிறதுனால கண்டிப்பாக பாலினேஷன் சக்ஸஸ் ஆகும், சீட் ஃபார்மேஷனும் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த விதமான டெக்னிக்கும் டெவலப் பண்ணவே தேவையில்லை. எந்த விதமான பாலினேட்டர்ஸும் இதுக்கு தேவை கிடையாது. ஒரு இன்செக்டோ ஒரு ஹனிபியோ ஒரு பேர்டோ ஒரு விண்டோ வாட்டரோ யாருமே தேவையில்லை. ஸோ பாலினேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே நடந்துக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக இவங்க எந்த விதமான மெக்கானிசமும் டெவலப் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த சைடு வந்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னா இங்கே எந்த விதமான வேரியேஷன்ஸுமே ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஒரிஜினல் வெரைட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர புது விதமான வேரியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. வேரியேஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டே பை டே மாறக்கூடிய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்
எல்லா விதமான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு புது வகையான வேரியேஷன்ஸ் வந்தாகணும். ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் பாலினேஷன் போகும்போது வேரியேஷன்ஸ் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகவே ஆகாது, வந்ததே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன்ஸில் சொல்லுவோம் இல்லையா, இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட முன்னாடி பூர்வீகத்தில் இருந்தக்கூடிய தாத்தா குள்ள தாத்தா முன்னாடி இருந்த அவங்களோட நம்ம கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் இருந்தக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் இருக்கும். இப்போ ஃபேமிலிக்குள்ளே மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 2 டிஃபெக்டிவ் ஜீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரும்போது பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஃப்ளவருக்குள்ளே திரும்ப திரும்ப செல்ஃப் பாலினேஷன் நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அது டிஃபெக்டிவ் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும், வேரியேஷன்ஸ் பெருசாக வராது. ஸோ அது வந்து அந்த பிளான்ட் வந்து பெருசாக அதோட வயபிலிட்டி நேச்சர் இருக்காது. நீங்கள் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ வயபிலிட்டின்னு சொல்லுவாங்க, வைட்டபிலிட்டி ஆர் வயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், நிறைய நாளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக சர்வே பண்ண முடியாது. அதே மாதிரி பெருசாக அதனால் மாறக்கூடிய இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் கேன் நாட் பி அடாப்டட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அதுவே கிராஸ் பாலினேஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லையா, என்னது கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குது, வேரியேஷன். இங்கே வேரியேஷன் கிடையாது, ஆனால் கிராஸ் பாலினேஷனோட பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்குது. அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் எங்கே இந்த பர்டிகுலர் கிராஸ் பாலினேஷனில். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸுக்குள்ளே என்ன நடக்குது உங்களுக்கு, அந்த பாலினேஷன் நடக்கிறதுனால இப்போ 2 பிளான்ட்டுக்கும் வேறு வேறு கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ புது வகையான ஒரு நேச்சர், புது வகையான ஒரு ஜெனட்டிக் நேச்சர் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ரீகாம்பினேஷன்லாம் நடந்து புது வகையான ஒரு ஜெனட்டிக் காம்பினேஷன் கிடைக்கும் போது வேரியேஷன்ஸ் வரும். இந்த வேரியேஷன்ஸை வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும், நிறைய சர்வை பண்ண முடியும். அதனால் அதை டார்வின் சொல்லியிருப்பார் இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அந்த மாதிரி நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லிட்டு சில எவல்யூஷன் தியரிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு வேரியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து கிராஸ் பாலினேஷனில் கிடைக்குது, ஆனால் செல்ஃப் பாலினேஷனில் அது கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி இதை வச்சு தான் இதுவும் வரைச்சு. நியூ ட்ரேட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா புது வகையான ஒரு வேரியேஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரீ ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, இது வந்து திரும்ப திரும்ப டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கோங்களேன், நிறைய பூச்சி வந்து வெள்ளை கலரில் பூச்சிலாம் வரும். ஆக்சுவலாக பூச்சி வந்து அரிச்சு என்ன பண்ணுது, அந்த பிளான்ட்டை வந்து சாப்பிட்டு அதை வந்து பெருசாக ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை. திரும்ப அதுக்குள்ளேயே பாலினேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா புதுசாக வரக்கூடிய அந்த சீட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், திரும்ப வரக்கூடிய அதே பிளான்ட்டில் மறுபடியும் டிசீஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கிராஸ் பாலினேஷன் போகும்போது இந்த டிசீஸ் பிளான்ட்டில் இருந்து அந்த போலன் கிரெயின் வேறு ஒரு பிளான்ட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது ஒரு புது காம்பினேஷன் வரும். இப்படி புது காம்பினேஷனில் வரக்கூடிய புது சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு வந்து வராது, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் நேச்சர் அதுக்கு இருக்கும். ஏன்னா இந்த இன்னொரு போன பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹெல்த்தி பிளான்ட்டாக இருந்திருக்கலாம். அந்த ஹெல்த்தி பிளான்ட்டோட எக்ஸ்ப்ரெஷன் நடக்கும்போது அந்த புதுசாக வரக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு டிசீஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது, டிசீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. நமக்கு எப்படி இம்யூன் பவர் இருக்குல்ல, அதே மாதிரி பிளான்ஸும் வந்து அந்த டிசீஸ் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட கிராஸ் பாலினேஷனில் வர முடியும் ஆக்சுவலாக பிளான்ஸ். அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் நேச்சர்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசீஸ் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் நேச்சர் தான். டிஃபெக்டிவ்னு என்னது, அதுக்கு வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஆக முடியாது. ஆக்சுவலாக டிஃபெக்டிவ்னா அது ஒரு பாதகமான சூழ்நிலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டிசீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல இருக்காது. இப்போ ரோஸுங்கிறதுனால அது ஃப்ளவர்ஸ், மற்றபடி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் போனீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறையும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் தான் பெட்டர். ஆக்சுவலாக இப்படி போனால் தான் நான் உங்களுக்கு ஹெல்த்தி வெரைட்டிஸ் ஃபார்ம் பண்ண முடியும். பட் டிஃபெக்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சி ஒரு புது வகையான ஹெல்த்தி கேரக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட கிராஸ் பாலினேஷன்லேயும் சில வகையான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு, போலன் கிரெயின்ஸ் பெருசாக தேவைப்படலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலன் கிரெயின்ஸ் நிறையவே தேவைப்படும். ஏன்னா ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ஈஸியாக என்ன டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அப்படி பார்க்கும்போது இப்போ 100 போலன் கிரெயின்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த 100 போலன் கிரெயின்ஸுமே போயிட்டு பாலினேஷன் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. போகிற வழியிலேயே பாதிக்கு மேலே அழிஞ்சு போயிடலாம். அப்போது அந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த சாத்தியக்கூறுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ நிறைய போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஒரு 1000 போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு
10 15 ஒரு 100ஆவது நாங்கள் உங்களுக்கு பாலினேஷன் சக்ஸஸ் பண்ணோம். அப்போ அந்த சக்ஸஸ் ரேட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் ரெண்டுலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் இருந்து கூட அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதியிருக்கேன். இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஹின்ஸ் உங்களுக்கு படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் டைமில் இந்த ஹின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸோ இந்த பிளான்ஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆகுது, வின் பாலினேஷனுக்கு எப்படி அடாப்ட் ஆகுது, இன்செக்ட் பாலினேஷனுக்கு எப்படி, வாட்டர் பாலினேஷனுக்கு, ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸுக்கு எப்படி இந்த பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் ஆகுது, ஸோ அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.